بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. آمين يا رب العالمين. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும், இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், சஹாபாக்கு நல்லோர்களும் அனைவரும் உண்டாகட்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாக்டவுன் ஷார்ட் கோர்ஸுடைய கோர்ஸின் இறுதி நாள் இன்று இருந்தாலும் நாளை அதனுடைய நிறைவுரை இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். இன்று நாம் நம்முடைய கோர்ஸிலே கடைசியாக இணைக்கப்பட்ட பகுதி ஜமாத் இஸ்லாமி ஹிந்துடைய அமைப்பு சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த சீக்வன்ஸ், அந்த தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். தீன் என்றால் என்ன என்று பார்த்தோம், நம்முடைய பொறுப்பு என்ன என்று பார்த்தோம், அதற்காக ஒரு இயக்கம் வேண்டும் என்றால் எத்தகைய தன்மைகள் இஸ்லாமிய இயக்கத்தை தாங்கி பிரித்துக் கொண்டு இருக்கும் என்பதை பார்த்தோம். நான்காவதாக, இணைந்து பணி செய்யும் போது தொண்டு எப்படி சிறக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கான பண்புகள், எத்தகைய தனிநபர் மாற்றம் அங்கு இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். கடைசியாக, கூட்டு வாழ்க்கையில் பேண வேண்டிய பண்புகளை பற்றி பார்த்தோம். இவையெல்லாம் பார்த்த பிறகு நாம் ஒரு பேரியக்கத்திலோ, ஒரு அமைப்பிலோ, ஒரு இயக்கத்திலோ இணையும் பொழுது அந்த இயக்கத்தை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஒரு வாகனத்தை தேர்வு செய்து கொண்டோம், அது எத்தகைய வாகனம், அது என்ன சொல்லுகின்றது, தன்னுடைய அமைப்பு சட்டத்தில் அது என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், அந்த அமைப்பு சட்டத்திலே பல்வேறு விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக விஷயங்கள் பல இருக்கின்றன. அதில் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார், அதற்கான தகுதிகள் என்ன, பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான 3 புள்ளிகள் இந்த நேரத்திலே நமக்கு தேவைப்படுகின்றன. அது என்ன? ஜமாத்தினுடைய கோட்பாடு, அகீதா. எல்லோருடைய அகீதா ஒன்றுதான். அது எப்படி அது விளக்குகிறது, எப்படி அது புரிய வைக்கிறது, அதுதான் பாடம். இரண்டாவது, அதனுடைய ஆப்ஜெக்டிவ், குறிக்கோள், எதற்காக இது துவக்கப்பட்டது. மூன்றாவது, குறிக்கோளை அடைய வேண்டிய வழிமுறை. ஆக பிரிவு 3, 4, 5. வழக்கம் போல் இன்றும் நீங்கள் மிக கவனத்துடன் கேளுங்கள், குறிப்பு எழுதுங்கள், கருத்துக்களை பகிருங்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் தஆலா இவ்வாறாக இந்த அமர்வு இப்பொழுது தொடங்குகிறது. முதலாவதாக, துவக்கத்திலேயே அமைப்பு சட்டம் என்று நாம் சொல்லுகின்றோமே, அதை பற்றியான ஒரு விளக்கம் நமக்கு தெரிந்திருக்கிறது. அமைப்பு சட்டம் என்றால் என்ன? பொதுவாக இந்த நாட்டுக்கு ஒரு அமைப்பு சட்டம் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்ற அமைப்பு சட்டம் இருக்கின்றது. அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அமைப்பு சட்டம் என்பது அடிப்படை கொள்கைகளின் தொகுப்பு ஆகும். அந்த நாட்டினுடைய அந்த அமைப்பினுடைய எதை பற்றி அது பேசுகிறதோ அதனுடைய தொகுப்பாகும். அடிப்படை கொள்கைகளின் தொகுப்பாகும். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட முன்மாதிரிகளின் படி ஒரு அமைப்பை நிர்வகிப்பதை குறிக்கும். அதன்படிதான் அமைப்பு நடக்கும். A constitution is a set of fundamental principles according to which an organization is governed. எதெல்லாம் அங்கு தொகுக்கப்பட்டு இருக்கின்றதோ, எவைகளை பற்றியெல்லாம் அது தெளிவாக விளக்கி இருக்கின்றதோ அதுதான் அதனுடைய பாதையாக இருக்கும். உதாரணமாக நம்முடைய நாடு எடுத்துக்கொள்ளுங்கள். இட் இஸ் a secular state. மதச்சார்பற்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கும். எல்லா மதங்களுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய அமைப்பு சட்டத்திலே அடிப்படைகளில் ஒன்று.
ஆக இதன் அடிப்படையில் தான் இந்த நாடு இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். இயங்கவில்லை என்றால் நமக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதை பற்றி குரல் கொடுப்பது. ஆக அமைப்பு சட்டம் சொல்லும்போது அந்த அடிப்படை தொகுப்புகள் அதில் இருக்கும், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இருக்கும், கவர்னிங் ரூல்ஸ் இருக்கும். இவ்வாறாக ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும், ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்கும். ஜமாத் இஸ்லாமிக்கும் ஒரு அமைப்பு சட்டம் இருக்கின்றது. நாம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜமாத்துடைய உறுப்பினர்கள் ஊழியர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் யாரையாவது ஒரு கவர்மெண்ட் அபிஷியலை அழைக்கப் போகின்றோம் ஒரு நிகழ்ச்சிக்கு என்றால் சில நேரங்களில் அவர் உங்களுடைய அமைப்பு சட்டத்தை கொடுங்கள் என்று கேட்பார். ஏனென்றால் அதுதான் அந்த ஜமாத்தினுடைய, அந்த அமைப்பினுடைய, அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை. அவர் வாய் வழி கேட்க மாட்டார், அமைப்பு சட்டத்தை கேட்பார். இது நடந்திருக்கின்றது. ஏனென்றால் புரிந்து கொள்வதற்காக. ஆக சகோதரர்கள், இந்த ரீதியிலே அமைப்பு சட்டம் முக்கியத்துவம் பெறுகின்றது. மக்கள் பலவிதமாக தெரியாமல் ஜமாத்தை விமர்சிக்கலாம். ஆனால் ஆதாரபூர்வமாக விமர்சிப்பதற்கு அவர்கள் மேற்கோள் காட்ட வேண்டிய அம்சம் ஜமாத்தினுடைய அமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் ஆதாரபூர்வமான நூல், ஜமாத்தை தெளிவாக விளக்கப்பட்ட நூல். ஆக இந்த அமர்விலே எந்த தீனை நிலைநாட்டுவதற்காக நாம் சொல்லாலும் செயலாலும் சான்று பகர வேண்டும் என்ற ஒரு முடிவுடன் ஒரு இயக்கத்தை தேர்வு செய்து அதனுடைய தொண்டு சிறக்க ஒரு இலட்சியத்துடன் இணைகின்றோமோ அந்த இயக்கத்தினுடைய அறிமுகம் தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த இன்றைய அமர்விலே நாம் 3 பிரிவுகளை பார்க்க போகின்றோம். ஜமாத்தின் கோட்பாடு, குறிக்கோள், வழிமுறை. இதை அறிவதற்காக இந்த அமர்வு இருக்கிறது. ஜமாத்தின் கோட்பாடு 1, 2 குறிக்கோள், 3 வழிமுறை. நேரடியாக ஜமாத்தை பற்றி அறிந்து கொள்வதுதான் இந்த அமைப்பு சட்டத்தை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். வேற நூலை நாம் தேர்வு செய்யவில்லை. எத்தனையோ ஜமாத்தை பற்றி அறிவதற்கான நூல்கள் இருக்கின்றன. சகோதரர் சுட்டிக்காட்டினார்கள் கடந்து வந்த பாதை, அடிப்படையான புத்தகம். ஆனால் ஆதாரபூர்வமாக as a reference ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது ஜமாத்துடைய அமைப்பு சட்டமாக இருக்கிறது. அங்க தெளிவாக புரிந்து கொள்வதற்காக தான் நாம் இது தேர்வு செய்யும். நாம் எந்த இயக்கத்தில் இணைந்து பணி செய்து கொண்டு இருக்கின்றோமோ இல்லை இணைந்து பணி செய்ய விரும்புகின்றோமோ இருவருக்கும் இது அடிப்படை. சிலருக்கு நினைவூட்டல், சிலருக்கு இது புதிய பாடம். ஆனால் இருவருக்கும் முக்கியமான ஒரு அமர்வாக இது இந்த பாடம் இருக்கின்றது. ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இதைதான் இப்போ பார்க்க போகின்றோம். 75 பிரிவுகள் ஜமாத்துடைய அமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 75 ஆர்டிகல்ஸ் இருக்கின்றது. அதனுடைய முதல் பிரிவு 1 ஜமாத் இஸ்லாமி ஹிந்துடைய பெயர். பிரிவு 2 அது எப்பொழுது அமலுக்கு வந்தது, அமைப்பு சட்டங்கள் இப்படிதான் இருக்கும். 3வது அதனுடைய அடிப்படை கோட்பாடு பற்றிய விளக்கம். 4வது அதனுடைய குறிக்கோள். 5வது அதனுடைய குறிக்கோளை அடைய வழிமுறை. 6வது உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கடைசியாக அதனுடைய அமீரை யார் தேர்வு செய்வா, அமீருடைய அதிகாரங்கள் என்ன, அமீரை எப்படி நீக்குவது, பல விஷயங்கள் அது எல்லாம் வருகின்றன. அவையெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாக ரீதியான முறைமைகள். ஆனால் இவை இந்த 3 பேஸ், அடிப்படைகள், ஃபண்டமெண்ட். ஆக நாம் இந்த 3ஐ இன்று நாம் தேர்வு செய்திருக்கின்றோம் சகோதரர்களே, சகோதரிகளே. பிரிவு 3 கோட்பாடு. கோட்பாடு என்றால் அகீதா. அகீதாவுடைய தமிழாக்கம் கோட்பாடு, அரபி வார்த்தை அகீதா. ஜமாத் தன்னுடைய அகீதாவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அங்கு பதிவு செய்திருக்கின்றது தன்னுடைய அமைப்பு சட்டத்தில். வணக்கத்துக்குரியவன் இலாஹ் அல்லாஹ் ஒருவனே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள். இதுதான் ஜமாத் உடைய கோட்பாடாக, அகீதாவாக சொல்லுகின்றது. இதுதான் ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் அடிப்படை கோட்பாடாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் கேட்கலாம்,
இதுதானே எல்லா ஜமாத்துக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அனைவருக்கும் உள்ள கோட்பாடு தானே. இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்றால் அதை விளக்குகின்ற முறைமையில் தான் வித்தியாசம் இருக்கின்றது. எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த கலிமாவை ஜமாத் அதனுடைய விளக்கத்தை நமக்கு முன் எடுத்து வைக்கின்றதே, அதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லோருடைய அகைதா தான், ஆனால் எல்லோருடைய புரிதல் இவ்வாறு இல்லையே. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அவருடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், செயல் மாற்றங்கள் வர வேண்டும், அவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஜமாத் மிக தெளிவாக இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த ரீதியிலே முதலாவதாக இந்த கோட்பாடு, இந்த அகைதா அளிக்கும் கல்வி மற்றும் தாக்கத்தை இங்கு ஜமாத் பதிவு செய்திருக்கின்றது. அத்துடன் இக்கோட்பாடு ஏற்படுத்தும் சிந்தனை மற்றும் செயல் மாற்றம், எத்தகைய கல்வி இந்த கோட்பாடு கொடுக்கின்றது, எத்தகைய தாக்கத்தை கொடுக்கின்றது, அந்த கல்வி தாக்கத்தின் அடிப்படையிலே எத்தகைய மாற்றத்தை, எத்தகைய சிந்தனை செயல் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதை இந்த அகீதாவுடைய விளக்கம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதுதான் நம்முடைய பாடம். முதலாவதாக இப்பொழுது அந்த மாற்றத்துடைய புள்ளிகள் வருகின்றன. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் இந்த பகுதிக்கு மட்டும் விளக்கம் வருகின்றது. அவர் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் இன்னல்களை களைபவனாக, முறையீட்டை செய்மழித்து துய துடைப்பவனாக கருதல் கூடாது. அந்த அகீதா சொல்லுகின்ற நம்முடைய புரிதல் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நம்முடைய இன்னல்களை, கொரோனா வந்திருக்கின்றது, பல இன்னல்களையும் துன்பங்களையும் அது சேர்த்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், பல்வேறு மருத்துவம் அனைத்தும் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வை தவிர அந்த இன்னலை களைக்க முடியாது என்பதை நம்முடைய கலிமாவுடைய அந்த புரிதலிலே நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் முற்றிலும் சார்ந்திருத்தல், தவக்கல் கொள்ளக்கூடாது. இந்த பாடங்களை நாம் படித்திருக்கின்றோம், அதுதான் இங்கே நினைவூட்டப்படுகின்றது. நாம் அஸ்பாப், நம்முடைய கையில் இருக்கின்ற விஷயங்கள், பொருட்கள், ஆதரவுகளை வைத்து நாம் சார்ந்திருக்க மாட்டோம். அவையெல்லாம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, நம்முடைய தவக்கல், நம்முடைய சார்ந்திருத்தல் அல்லாஹ்வின் மீதுதான் இருக்கும். அவனை தவிர எவரையும் முற்றிலும் சார்ந்திருக்க மாட்டோம். முற்றிலும் சார்ந்திருத்தல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. வணங்குவதற்கும் முற்றிலும் அடிபணிவதற்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. கவனமாக கேளுங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். வணக்கத்தை நாம் இறைவனுக்கு கொடுத்து விட்டு அடிப்பணிதல் பிறருக்கு தரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூத், ஆனால் அடிப்பணிதலோ, கேட்பதோ, சட்டங்களை பின்பற்றுவதோ, பிற இதங்களை பின்பற்றுவதோ தவறு. இந்த அகீதாவுக்கு முரண்பட்டது என்று ஜமாத் தன்னுடைய அமைப்பு சென்றதில் பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடமும் இறைஞ்சுதல் கூடாது. துவா இன்னாரிடமோ, அன்னாரிடமோ, பெரியவரிடமோ, அவரிடமோ, தர்காவிடமோ இல்லை, ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துவா ஹுவல் இபாதா, அது ஒரு வணக்கம், அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஆக அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்கும் போது நபியே அவர்களிடம் சொல்லுங்கள், நான் அவர்களுடன் சமீபத்தில் இருக்கின்றேன், நெருங்கி இருக்கின்றேன். கரீப், கேட்பாருடைய கேள்வியை கேட்கின்றேன், பதிலளிக்கின்றேன். ஆகவே அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும், என்னை சார்ந்திருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா துவா, இறைஞ்சுதல் அவனுக்கு மட்டும்தான் உரித்தாக வேண்டும் என்று சொல்லுகின்றானே, அது அந்த பகுதி. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் குர்ஆனுடைய ஆதாரமும் நீங்கள் பார்க்கலாம், நபி மொழியும் பார்க்கலாம். இறைவனின் பேரரசில் எல்லாருமே அதிகாரமற்ற குடிமக்களே, அவர்கள் வானவர்களாகவோ, நபிமார்களாகவோ அல்லது வலிமார்களாகவும் சரி, யாருக்கும் அல்லாஹ் கொடுத்ததை தவிர யாருக்கும் அதிகாரம்.
the sole authority. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து அதை நிர்வகித்து வருகின்ற ஒரே ஆட்சியாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அரசன் அல்லாஹ் சுப்ஹானஹு. ஆக இந்த பேரரசில் யாருக்கும் இந்த அதிகாரமற்ற குடிமக்கள் அனைவரும் யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அவர்களுக்கு தான். அவன் சில அதிகாரங்கள் சில நபிமார் கொடுத்திருக்கான அவன் கொடுத்தது. அவன் சில அதிகாரங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருக்கான், அது அவன் கொடுத்தது. தானாக சுயமாக கொண்டு வந்ததல்ல. இப்படி நாம் புரிந்திருக்க வேண்டும் என்று அமைப்பு சட்டம் சொல்லுகிறது. சட்டம் வகுப்பதற்கும் சட்டம் பிறப்பிப்பதற்கும் நிலையான முழுமையான சுய அதிகாரம் கொண்டவர் என்ன அல்லாஹ்வை தேர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு முக்கியமான புள்ளி. சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவரை நாம் பார்த்ததெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆம், வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான், இறைஞ்செய்தல் அல்லாஹ்விடம்தான், அடிபணிதல் அல்லாஹ்வுக்கு தான், இல்லையா? அதே நேரத்திலே தவக்கல் அவனிடம்தான். இதை புரிந்த பிறகு இங்கு வந்து மாட்டிக்கொள்கிறோம். அல்லாஹ் தான் சட்டம் வகுப்பவனும் கூட, சட்டம் பிறப்பிப்பவனும் கூட. அல்லாஹ் தாலா தான் லா கிவர் கூட, சட்டத்தை கொடுப்பவனும் அவன் தான். அல்லாஹ் தாலா சொல்கின்றான், அலா லஹுல் கல்கு வல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள், படைக்கும் மாற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உரியது. பிரித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். நான் படைத்திருக்க இன்னொரு சட்டமா? நான் படைத்திருக்க இன்னொரு சட்டம் பிறப்பிப்பதா? இது யாருக்கும் நாம் பகிர்ந்து தரக்கூடாது. அல்லாஹ் தான் சட்டத்தை வகுத்து கொடுப்பவன். ஆகவேதான் குர்ஆனிலே சட்டங்கள் வந்திருக்கின்றன, ஹலால் ஹராம் வந்திருக்கின்றது. ஒரு நபித்தோடர் அத்தீப் பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிறிஸ்துவத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல ஒரு வசனத்தை இறக்குகின்றான். கிறிஸ்துவர்களுடைய அந்த மேதைகளை அல்லாஹ் சாடுகின்றான். அவர்கள் அந்த கிறிஸ்துவ மேதைகளை அல்லாஹ்வுக்கு பதிலாக அவர்களை கடவுளாக்கி கொண்டார்கள் என்று கருத்துப்பட வசனம் இறங்குகிறது. உடனே இவர் வந்து சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரை, நான் திருத்தத்தில் தான் வந்திருக்கின்றேன். நான் பார்த்த கிறிஸ்துவம் வரை அப்படி நாம் செய்வதில்லையே. அல்லாஹ்வுடைய கடவுளுடைய அதிகாரம் இந்த பாதிரிமார்களை கிறிஸ்துகளுக்கு நாம் கொடுப்பதில்லையே. இவ்வாறு ஆனால் சட்டம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், உங்களுடைய அந்த கிறிஸ்துகள் அந்த கிறிஸ்துவத்திலே இருக்கின்ற அந்த மேதைகள் எதை ஹலால் சொல்கிறார்களோ ஹலாலாக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? எதை ஹராம் சொல்கிறார்களோ தடுக்கப்பட்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இதுதான் அது. இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். நீங்கள் யாருக்கு கொடுத்து விட்டீர்கள்? உங்களுடைய பாதிரிமார்களுக்கும் குருமார்களுக்கும் கொடுத்து விட்டீர்கள். இப்போது உங்களுடைய இறைவன் அவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துப்பட இந்த நபி மொழியிலே சுட்டி காட்டியிருப்பார். அது சகோதரர்களே, சகோதரிகளே, தெளிவாக இருக்க வேண்டும். நாம் முழுமையாக இறைவனுக்கு சரணடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவன் வகுத்து தந்த சட்டங்களை, ஹலால் ஹராமை நாம் ஏற்று வாழ வேண்டும் என்பதை ஜமாத் மிக தெளிவாக தன்னுடைய அமைப்பு சட்டத்திலே பதிவு செய்திருக்கின்றது. ஏன் இப்படி செய்கின்றோம் என்றால், அல்லாஹ் தான் தன்னுடைய ஆட்சியின் நியாயமான ஒரே உரிமையாளன். எல்லாம் அமைப்பு சட்டத்துடைய வார்த்தைகள், ஒன்று கூட தனி வார்த்தைகள் இல்லை. அமைப்பு சட்டத்தில் இருக்கிற வார்த்தைகள் அப்படியே இங்கு நாம் பிரதிபலிக்கின்றோம். அல்லாஹ் தான் தன்னுடைய ஆட்சியின் நியாயமான ஒரே உரிமையாளன் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். நம் படைப்பினத்தின் ஒரே அதிபதி, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, படைத்தவன் இல்லை, அவன் மட்டும்தான். துவக்கமும் அவன்தான், இறுதியும் அவன்தான். ஆக இந்த ரீதியிலே ஜமாஅத் தன்னுடைய கோட்பாடு என்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அகீதாவை இவ்வாறு விளக்கம் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது இந்த கோட்பாட்டை புரிந்த பிறகு
இதெல்லாம் கல்வியும் பெற வேண்டிய தாக்கமும் நாம் புரிந்து கொண்டோம். அடுத்த கட்டமாக ஜமாத் இந்த கல்வியும் இந்த தாக்கம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது நான் செயலில வெளிப்படுத்தல. வெறும் அது கல்வியாக இருக்கக்கூடாது. அது மாற்றத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்றால் எத்தகைய மாற்றம் வர வேண்டும் என்னுடைய சிந்தனையிலே? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இக்கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட பின் மனிதன் தன் சுய அதிகாரத்தை முற்றாக துறந்து விடல் வேண்டும். தன் மன இச்சைகளுக்கு அடிமையாக இருப்பதை விட்டு விட வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் கலிமாவும் சொல்லி இருக்கிறேன், மன இச்சைக்கும் நான் அடிபணிந்து வாழ்கிறேன் என்றால் அல்லாஹ் தாலா கொடுக்கின்றான், மனிதகதா இலாஹு ஹவாஹு, மனிதன் நபியே அந்த மனிதனை பார்த்தீரா, தன்னுடைய மன இச்சையை இறைவனாக்கி கொண்டான். அல்லாஹ் தாலா கேட்கின்றான், இந்த காலத்தில் யார் மன இச்சையை இறைவனாக்கிக் கொள்கிறார்கள்? யார் ஷைத்தானை இறைவனாக்கிக் கொள்கிறார்கள்? யாரும் பார்த்துக் கொள்வதில்லை. அல்லாஹ் தாலா கேட்கிறான், ஷைத்தானுடைய இபாதத் செய்யக்கூடாது நான் உங்களுக்கு சொன்னேனா இல்லையா என்று கேட்பான் வறுமையிலே. அப்படின்றால் என்ன? ஷைத்தானுக்கு ஒரு வடிவம் கொடுத்து மக்கள் சுஜூத் செய்வதில்லை, நவுதுபில்லா. என்றாலும் ஷைத்தானுடைய அடிச்சூழல்களை பின்பற்றுவதும் மன இச்சையை பின்பற்றுவதும் அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை மன இச்சைக்கு கொடுப்பதும் தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கும். அங்கு மன இச்சை அவனுடைய கடவுளாக மாறிவிடுகின்றது. ஷைத்தான் கடவுளுடைய ஸ்தானத்தில் வந்து விடுகின்றான். அதே நேரத்தில் இந்த கோட்பாடு இன்னொரு புரிதலை சொல்லுகின்றது. உமக்கு சொற்ப காலத்திற்காக சுய அதிகாரத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம், பிரிவினை கொடுத்திருக்கின்றோம். நினைத்தால் இதுவும் செய்யலாம், நினைத்தால் இதுவும் செய்யலாம். நினைத்தால் நல்லவர்களாக இருக்கலாம், நினைத்தால் இந்த தீயவர்களாக இருக்கலாம். இன்னா ஹதைனாஹு சபீலா, நாம் அவனுக்கு வழிகாட்டி விட்டோம். இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா, அவன் நன்றி உள்ளவனாக இருக்கட்டும், இல்லை நன்றி கொண்டவனாக இருக்கட்டும். அவனுடைய முடிவு இந்த உலகத்தில் அவனுக்கு இறைவன் கொடுத்த சுய அதிகாரத்தில் நாம் நினைவு கூறினோம். ஒரு வசனம் இருக்கின்றது, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்துக்கு பகரமாக வாங்கி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். விளக்குகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். என்னுடைய உயிரும் அல்ல, என்னுடைய உடைமைகளும் அல்ல, இது எத்தகைய வியாபாரம், நான் அது விற்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் கொடுக்க, இது எத்தகைய டிரான்சாக்ஷன். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகிறார்கள், இறைவன் ஒரு சொற்ப காலத்திற்கு ஃப்ரீ வில் என்ற ஓனர்ஷிப் அவனுக்கு கொடுத்திருக்கின்றானே, அதை விட்டுவிடு. என்னுடைய சுய அதிகாரத்தையும் உன்னிடம் கொடுத்து விட்டு நிறைவா, இனி நீ சொல்வதை தான் நான் கேட்பேன். என்னுடைய மன இச்சையோ ஃப்ரீ வில்ல சொல்வதை நான் கேட்க மாட்டேன். இதற்கு பகரமாக அல்லாஹ் தாலா சுவனத்தை கொடுப்பான் என்று சொல்லுகின்றார். ஆக சகோதரர்களே, மன இச்சையை அடிமையாக இருப்பதை விட்டுவிடல் வேண்டும். நம்முடைய சுய அதிகாரத்தை புரியவில்லை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று ஜமாத் சொல்லுகின்றது. எப்பொருளுக்கும் தான் முழு அதிகாரம் உள்ள உரிமையாளன் என அவன் தன்னை கருதிடல் கூடாது. மிக முக்கியமான புள்ளி. இந்த உலகத்தில் நீங்கள் பெரும் செல்வந்தராக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம், பெரும் பிள்ளை செல்வங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம். எது இருந்தாலும் சரியே, அல்டிமேட் ஓனர்ஷிப் அல்லாஹ்விடம் தான். தான் முழு அதிகாரம் உள்ள உரிமையாளன் என்று கருதல் கூடாது. ஏனென்றால் தன்னுடைய உயிரும் உறுப்பும் எதுவரை என்றால் அவனுடைய உயிர், உடல் உறுப்புகள், உடல் ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமான கருத்து. எதையெல்லாம் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோ, தாங்கிக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனோ, ஓனர்ஷிப் ஒரு டெம்பரரி ஓனர்ஷிப் தான் நடந்திருக்கிறது. ஒரு சொற்ப காலத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உண்மையான முழுமையான ஓனர்ஷிப், சொந்தக்காரன், உரிமையாளன் அல்லாஹ் மட்டும். எந்த அளவுக்கு என்றால், இந்த கைகள், இந்த உயிர், இந்த உடல் உறுப்புகள், நம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் எதுவுமே நம்முடையதல்ல. இவையெல்லாம் சொற்ப காலத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இவை பற்றி தான் மறுமையில கேட்கப்படும். இந்த அமானிதங்களை எவ்வாறு செலவழிக்கும்,
குர்ஆனிலே வசனம் இருக்கின்றது, மறுமையிலே கை பேசும், உடல் உறுப்புகள் பேசும். மனிதன் கேட்பான், என்னுடன் தானேப்பா இருந்த, எனக்கு எதிராக நீ சான்று பகர்கிறாயே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவதற்கு அதிகாரம் கொடுத்திருப்பான். சொல்லுவார்கள், எந்த இறைவன் உம்மை உலகத்தில் பேச வைத்தானோ இன்று நம்மை பேச வைத்திருக்கின்றான். ஏனென்றால் அந்த முழு அதிகாரத்து ஓனர்ஷிப், சொந்தக்காரன் இந்த உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் என்று நாம் கருத வேண்டும். என்று ஜமாத் இந்த கலிமாவை ஏற்று வாழ்பவன வாழ்க்கையில் வர வேண்டிய தாக்கத்தை, மாற்றத்தை அது எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தனக்கு உண்டு என்ற எண்ண தெளிவு இருக்க வேண்டும். வெறும் தொழவில்லை என்றால் மட்டும் கேள்வி இல்லை. வாழ்க்கை முழுவதற்கும் நம்முடைய பொறுப்புகள், கடமைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதை பற்றி மறுமையிலே அல்லாஹ்விடம் கணக்கு இருக்கின்றது. முழு வாழ்க்கைக்கும் நாம் கணக்கு கொடுக்க இந்த தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த அகீதா என்ற இந்த இரண்டு ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுகின்ற விளக்கங்களே இவைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், 5 கேள்விகளுக்கு பதில் அளிக்காதவரை மறுமையிலே பனி ஆதமுடைய எந்த மகனும் நகரம் ஆட முடியாது. தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு கழித்தாய், தன்னுடைய இளமை எவ்வாறு கழித்தாய், எவ்வாறு பொருளை சம்பாதித்தாய், எங்கு செலவு செய்தாய், பெற்ற கல்வி எந்த அளவுக்கு செயல்படுத்தினாய், முழு வாழ்க்கை வந்து விட்டதல்லவா, வாழ்வும் வந்து விட்டது, இளமையும் வந்து விட்டது, முழு சம்பாத்தியமும் வந்து விட்டது, செலவும் வந்து விட்டது, கல்விக்கும் அமலுக்கும் உள்ள தொடர்பும் வந்து விட்டது. சகோதரர்களே, சகோதரிகளே, இவையெல்லாம் அந்த கலிமா நம்மிடம் வேண்டுகின்றது. இப்படி மாறிவிடுங்கள், இப்படி ஆகிவிடுங்கள் என்று கலிமா நம்மிடம் எடுத்துரைக்கின்றது. தன்னுடைய ஆற்றல்கள், பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தியது குறித்து இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ்வின் முன் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் தனது செயல்களுக்கு ஏற்ப நற்கூலியோ தண்டனையோ பெற வேண்டியிருக்கிறது என்னும் பேருண்மை எப்போதும் பசுமையாக மனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம். பழக்க வழக்கங்கள் என்னுடையது, வசதி வாய்ப்புகள் என்னுடையது, மை நேச்சர், நான் இப்படிதான் இருப்பேங்க, இப்படிதான் இருக்கிறேன், நடக்காது. நம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் அனைத்தும் நாம் உருவாக்கிய பழக்க வழக்கங்களும் மார்க்கத்தினுடைய வழிகாட்டலுக்குள் தான் இருக்க வேண்டும். நம்முடைய பிஹேவியர், நடத்தை, நம்முடைய அனைத்து வசதி வாய்ப்புகள், அதை பயன்படுத்திய முறை, இவை அனைத்தை பற்றியும் பெருமானார் சொல்லணும். அதாவது இறுதி திருப்பநாளிலே அல்லாஹ்விடம் கணக்கு இருக்கிறது என்று குர்ஆன், ஹதீஸ், சீராவிலே இவை அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கு. மிக பசியோடு நபிகள் நாயகம் சொல்ல கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். மூவரும் ஒரு சஹாபியுடைய தோட்டத்துக்கு செல்கின்றார்கள். மூவரை பார்த்தவுடன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் நபித்தோழர் எரித்த பழங்களையும் குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வைக்கின்றார். அதை சாப்பிட்டு அந்த குளிர்ந்த நீரை அருந்திய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த நியாமத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும், இந்த அருட்கொடை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். பசியோடு இருந்தவர் என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கின்றார்கள், உலகத்தில் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகளை பற்றியும் இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றானோ அவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது கேள்வி கேட்கிறது, கேள்வி கேட்பான். அது எப்படி பயன்படுத்துகிறது? குடும்பம் ஒரு அருட்கொடை, மனைவி பிள்ளைகள் அருட்கொடை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுத்தீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்பான். செல்வம் ஒரு அருட்கொடை, அது சரியாக செலவழித்தீர்களா? வீண் விரயங்களில் அது செலவுபடுத்தீர்களா? மறுமையில் கேட்பான். ஆக என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, சற்று இங்கு நின்று நான் ஒரு புள்ளிய மூலம் பகிர்ந்து கொள்கிறேன். மக்கத்து மக்கள், குறைஷிகள் ஏன் இந்த கலிமாவை எவ்வளவு எதிர்த்தார்கள்? ஏன் அவர்கள்
அவ்வளவு அதிகமாக எதிர்த்தார்கள் என்றால் இந்த கலிமா எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரும் என அவர்கள் புரிந்திருந்தார். அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் தான், அவன் அபு ஜஹல் தான், அவன் அபு லஹப் தான். என்றாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மார்க்கம், இந்த கலிமா, என்னுடைய அதிகாரங்களை எல்லாம் அது எடுத்து விடும். நானும் பிலாலும் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல அமர்வதா? என்னுடைய மனைவிக்கு நான் சொந்தக்காரன், அதை நான் விரும்புவது போல் எது என்னிடம் அதிகாரங்களை நான் செலவழிக்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தார்கள். இந்த கலிமா சொன்னது அப்படி நினைக்க வேண்டாம், இப்படி நினைங்கள் சொன்ன உடனே அவர்கள் எதிர்த்தார்கள். அவர்கள் பகிரங்கமாக எதிர்த்தார்கள். 2 வார்த்தைகள் தானே மொழிய வேண்டும், மொழித்து விட்டு சென்று விடுவோமே, என்ன பிரச்சனை? அப்படி அவர்கள் நினைக்கவில்லை. ஏன்னால் புரிந்திருந்தது அவர்களுக்கு கலிமா, அதனுடைய தேட்டங்கள் புரிந்திருந்தன, அதனுடைய விளக்கங்கள் தெரிந்திருந்தன. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு தன்னுடைய வல்லமைகளையும் அதிகாரம் இறக்குகின்றான். ஏனென்றால் அதை தெரிந்து புரிந்து அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், மக்களே வணக்கத்துக்கு ஒரு இறைவன் அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்று சொல்லுங்கள், துஃப்லிஹூ, வெற்றி அடைந்து விடுவீர்கள். அப்படி என்றால் என்ன? அதை தெரிந்து புரிந்து விளங்கி கல்வியை பெற்று தாக்கத்தை பெற்று மாற்றத்தை பெற்று வாழுங்கள் என்று அர்த்தம். அந்த கல்வி என்ன, அந்த தாக்கம் என்ன, மாற்றம் என்ன என்பதை தான் ஜமாத் தன்னுடைய அமைப்பு திட்டத்தில் விளக்கும். ஆக சகோதரர்களே சகோதரிகளே, இது வெறும் 2 வார்த்தைகள் அல்ல, இது மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்சியை கொண்டு வருகின்ற வார்த்தைகள். அதையும் நாம் பார்த்தோம். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை ஒரு யூ டர்ன், 180 டிகிரி மாற்றம். இந்த கலிமா இதெல்லாம் இங்கு சொல்ல இருக்கிறதோ அதெல்லாம் உடைய வாழ்க்கை. இதையெல்லாம் விட சொன்னதை விட்டார்கள், எதையெல்லாம் ஏற்று வாழ வேண்டுமோ அதை ஏற்று வாழ்ந்தார்கள். ஆக இந்த ரீதியிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்றால் இந்த கலிமாவை அவர்கள் நன்றாக புரிந்திருந்தார். இன்னும் எத்தகைய மாற்றம், செயல் சிந்தனை மாற்றம் வர வேண்டும்? அல்லாவின் விருப்பத்தையே தன்னுடைய விருப்பங்கள் யாவற்றுக்கும் அளவுகோலாகும், அல்லாவின் வெறுப்பையே தன்னுடைய வெறுப்புகள் அனைத்திற்கும் அளவுகோலாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமான புள்ளி. என்னுடைய வாழ்க்கையின் விருப்பம் வெறுப்பத்துக்கு அளவுகோல் என்ன? சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களா, என்னுடைய மன இச்சையா, என்னுடைய மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களா, மேற்கத்திய கலாச்சாரமா, என்ன? அல்லாஹ் அல்லாஹ் விரும்புகின்றான் நான் செய்கின்றேன், அல்லாஹ் வெறுக்கின்றான் நான் செய்கிறேன். ஸ்கேல், அதுதான் என்னுடைய அளவுகோல். இவைதான் என்னுடைய வாழ்க்கையின் விருப்பத்திற்கும் விருப்புக்கும் உடைய ஸ்கேல், அளவுகோல். இது இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாவின் மீது அளவு கடந்து நேசம் கொள்ள வேண்டும். தன்னுடைய எல்லா உழைப்புக்கும் முயற்சிக்கும் அல்லாவின் திருப்பொருத்தத்தையும் நெருக்கத்தையுமே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். மேலும் அதனையே தனது முழு வாழ்வின் மையமாக கொள்ள வேண்டும். அடிப்படையான வார்த்தைகள் ஒவ்வொன்றும், நம்முடைய அமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய வார்த்தைகள். 50 உலமாக்கள் சேர்ந்து இது அமைத்தவை அமைப்பு சட்டம். ஜமாத்துடைய துவக்க காலங்களில் அந்த வார்த்தைகளை பாருங்கள், எப்படி அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நேசம் கொள்ள வேண்டும். வல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களோ, அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக நேசம் கொள்வார்கள். அஷத் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நேசம் கொள்வார்கள். அந்த நேசத்தின் அடிப்படையிலே தன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான், அவருடைய நெருக்கம் தான். நீங்கள் பாருங்கள், ஷஹீதாகின்றார் ஒரு சஹாபி, சொல்லுகின்றார், புஸ்து ரப்பில் காபா, காபாவின் இரட்சகத்தின் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்தேன். ஏனென்றால் இது அல்லாஹ்வுக்காக கொடுத்து
இந்த அளவிற்கு ஒவ்வொரு செயலுக்கும் பின்னணியில் உயிர் பிரியும் நேரத்திலும் கூட அதுதான் அல்லாஹ், நான் வெற்றி அடைந்து விட்டேன், உன்னுடைய திருப்பொருத்தம் தான் எனக்கு இருக்கு, உன்னுடைய நெருக்கம் தான். அந்த கடைசி தருணத்திலும் அதை தான் எதிர்பார்க்க. முழு வாழ்க்கையும் மையமாக இருந்து விட்டார். எல்லா விஷயங்களும் ஒருவரை நேசிக்கின்றோம், ஒருவரை நேசம் கொள்ளாமல் இருக்கின்றோம், ஒருவருக்கு கொடுக்கின்றோம், கொடுக்காமல் இருக்கின்றோம், உறவுகளை பேணுகின்றோம், சிலர் மீது விருப்பை காட்டுகின்றோம், அதிர்ச்சியை காட்டுகின்றோம். அதற்கு பேஸ், அடிப்படை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, சகோதரி. இக்கோட்பாடு ஏற்படுத்தும் சிந்தனை மற்றும் செயல் மாற்றம் தொடர்கின்றது. அதில் ஒரு புள்ளி இதோ இங்கிருக்கின்றது. அந்த அடியான் தனது ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் சமூக விவகாரங்களிலும் பண்பாட்டு நெறிமுறைகளிலும் பொருளாதார விவகாரங்களிலும் அறிந்தல் செயல்பட்டது. பாருங்கள், அப்படியே ஒன்றொன்றாக ஒன்றுகிறது. ஒழுக்கம், நடத்தை, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக விவகாரங்கள், சமூக வாழ்க்கை, பண்பாட்டு நெறிமுறைகள், பொருளாதார விவகாரங்கள், அரசியல் செயல்பாடுகள், வாழ்க்கையினுடைய அடிப்படைகள், தனிப்பட்ட சமூக, குடும்ப, சமூக, பொருளாதார, அரசியல், எல்லா விவகாரங்களிலும் சுருக்கமாக சொன்னால் வாழ்வின் எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதல்களை மட்டுமே வழிகாட்டுதலாக கொண்டது. அங்கு பிற கலாச்சாரங்களுடைய தாக்கமோ, சில மதங்களுடைய சட்டங்களோ, மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய சட்டங்களோ அங்கு நடைமுறையில் இருக்காது. அவர் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் ஏற்றுவார். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் அவருக்கு சட்டங்களாக இருக்கும் என்று ஜமாத் சொல்லுது. இதுவரை நாம் பார்த்தது சகோதரர்களே, சகோதரிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம். இத்தனை விஷயங்கள் 11 புள்ளிகள் இருக்கின்றன. 13 புள்ளிகள் இருக்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மட்டும் 13 புள்ளிகள் இருக்கின்றன. அதாவது அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அந்த புரிதல் எத்தகைய தாக்கத்தை கொடுக்க வேண்டும், எத்தகைய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது வாருங்கள், நாம் கலிமாவுடைய இரண்டாவது பகுதி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்றால் அதனுடைய பொருள் என்ன? 6 புள்ளிகளை ஜமாத் இதை விளக்குகிறது. அதன் அடிப்படையில் தான் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்க வேண்டும், செயல்பட வேண்டும் சொல்லுகிறார். இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்காகவும் மறுமை நாள் வரை வேண்டிய ஆதாரபூர்வமான வழிகாட்டுதல். இஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தால், ஆதாரபூர்வமாக இருந்தால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முழுமையான முன்மாதிரியை நிலைநாட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஆக மறுமை நாள் வரை அந்த முன்மாதிரி தான். இந்த ரீதியிலே பெருமானாரை எப்படியெல்லாம் நாம் பின்பற்ற என்பதை விளக்கப்படுகிறது. இறைவன் தன் சார்பாக நியமித்து அனுப்பி இறைத்தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன் மனைவிக்கு எப்படி பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அவர் பேசுவதெல்லாம் வஹி தான். வஹியின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா சொன்னதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அல்லாஹ் அனுப்பிய தூதர், அல்லாஹ் நியமித்த தூதர். பேருண்மையை அறிந்து ஏற்ற பின் மனிதன் மீது கடமையாவது என்னவெனில், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிந்த பிறகு அந்த கலிமா நமக்கு என்ன பாடத்தை சொல்லித் தருகிறது என்பதை ஒன்றொன்றாக பாருங்கள். முதலாவதாக, இப்பேருண்மையை அறிந்து ஏற்றுக்கொண்ட பின் மனிதன் மீது கடமையாவது என்னவென்றால்,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய அறிவுரைகள், வழிமுறைகள் ஏன் எதற்கென்று கேளாமல் ஏற்றுக்கொள்ள முதல் புள்ளி. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய பேச்சிற்கு நாம் ஏன் என்று கேட்கலாம். ஒன்றை தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களா? கால அல்லாஹ் கால ரசூலா வந்து விட்டதா? இந்த இந்த காதுகள், இந்த இதயம் அது கேட்க வேண்டும். அங்கு ஏன் எதற்கென்று வாய்ப்பே இல்லை. இதைதான் குர்ஆனும் பல இடங்களில் சொல்லுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஈமான் எப்படி கொள்ள வேண்டும் என்பதையே மிக தெளிவாக அல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்பது, கட்டுப்படுவது அவசியமாக. ஏவல் விலக்கல்களை பேண வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஏவினார்களோ அதை ஏற்று வாழ வேண்டும். எதிர்ந்து விலகி இருந்தார்களோ அதை விலக சொன்னார்களோ விலகி இருக்க வேண்டும். ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபகுதுஹு, ரசூல் உமக்கு எதை கொடுத்து அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும், எதிலிருந்து உங்களை தடுத்தாரோ பந்தஹு, விலகி வாழுங்கள். அடிப்படை இவைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களையும் விருப்பங்களையும் போதிப்பதற்காக வந்தவர்கள். அல்லாஹ் பொறுத்திலிருந்து எவையெல்லாம் வந்ததோ அதை எடுத்து வைத்தார்கள். இதிலிருந்து தடுத்து வாழ சொன்னாங்களோ அதை தடுத்தார்கள். அண்ணலாரை தவிர வேறு எவருக்கும் தலைமைத்துவம் வழிகாட்டுதலை அவன் தன்னிச்சையாக செயல்படும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முக்கியமான புள்ளிங்க இது. நம்முடைய சிந்தனையில் இதெல்லாம் வருவதில்லை. ஒரு தலைமை, ஒரு குழு, ஒரு இயக்கம், ஒரு கட்சி அண்ணலாருடைய வழிகாட்டலை பின்பற்றாமல் அந்த தலைமை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த தலைமையை நாம் எப்படி ஏற்று வாழ முடியும்? அண்ணலார் தலைமை வேறு எவருடைய தலைமைக்கும் வழிகாட்டலுக்கும் தன்னிச்சையாக செயல்படும் போது, ஒரு திராவிட கட்சி இருக்கிறது, இறைவன் இல்லை என்ற ஒரு கட்சி இருக்கிறது, அதுக்கு தலைமை இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மொழிந்தவன் எப்படி அங்கு போய் அந்த தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அண்ணலாருடைய வழிகாட்டல்களை பின்பற்றும் தலைமை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த ரீதியிலே நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் சகோதரர்களே, சகோதரி. இறைமறையும் இறை தூதரின் வழிமுறையையும் மூல ஆதாரமாக சான்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஆதாரம் இவ்விரண்டுதான். குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம், வாழ்க்கையை மூல ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து மாச்சரியங்கள் தன்னை இதயத்திலிருந்து முட்டாக துடைத்தெறிய வேண்டும். அனைத்து ரிச்சுவல்ஸ், சடங்குகள், மாச்சரியங்கள் இவையெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இறை தூதர் மட்டுமே சத்தியத்திற்கு அளவுகோல். மிக முக்கியமான புள்ளி. இந்த ஹதரத் சொல்லிட்டாரு, இந்த தலைவர் சொல்லிட்டாரு, அது அளவுகோல் அல்ல. மாறாக அளவுகோல் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னாரோ அதுதான் அளவுகோல். நாம் பார்க்கவில்லையா? ஹிஜ்ரத், அதாவது மேராஜ் என்ற பயணம், மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்கள் திரும்பி ஒரே இரவில் வந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் ஏளனம் செய்யும் போது மிக நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏதோ உம்முடைய நண்பர் இப்படி சொல்லுகின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதை அண்ணலார் சொன்னார்களான்னு கேட்டார். சொன்னார்கள் சொன்னே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, எதை அண்ணலார் சொல்லிவிட்டார்களோ அது உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் அளவுகோல் என்பதை சஹாபா பெருமக்கள் மிக அழகான முன்மாதிரியாக இருந்தார். பிரிவு 4 பற்றி இப்போது நாம் பேசப் போகின்றோம். பிரிவு 4 இதுவரை நாம் பேசுவது சகோதரர்களே நீங்கள் எல்லாம் புரிந்திருப்பீர்கள் நான் நினைக்கின்றேன். அதாவது
பிரிவு 3 இருக்கின்ற கலிமாவை ஒரு விளக்கமாக ஜமாத் எப்படி விளக்குகிறது என்ற விளக்கத்தை உங்களுக்கு நாம் சுருக்கமாக எடுத்து வைப்போம். நீங்கள் இதை மேல் கொண்டு படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 5-6 பக்கங்கள் தான் இருக்கின்றன. வார்த்தைக்கு வார்த்தை பாருங்கள், நன்றாக புரிந்து. யார் ஜமாத்தில் ஊழியராக விரும்புகின்றார்கள் அவர்கள் இந்த கலிமா கொடுத்த புரிதலின் அடிப்படையில் தான் ஊழியராக ஆக முடியும், உறுப்பினராக ஆக முடியும். இதில் ஏதாவது ஒரு பகுதியிலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் ஜமாத்துடைய ஊழியராக இருக்க முடியாது, உறுப்பினருக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுறோம். பிரிவு 4 குறிக்கோளை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. மிக சுருக்கமாக நான் சொல்கின்றேன். ஜமாத் இஸ்லாமியின் குறிக்கோள் இகாமத் தீன், இகாமத் நிலைநாட்டுதல், தீன் வாழ்க்கை நெறி. ஆக இங்கு ஜமாத் தன்னுடைய குறிக்கோளை பதிவு செய்திருக்கிறது. ஒரே ஒரு குறிக்கோள் தான் ஜமாத், குறிக்கோள்கள் அல்ல, ஒன்றே ஒன்றுதான். இந்த தீன் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று சொல்லாலும் செயலாலும் சான்று பகிர்ந்து ஒரு கூட்டமைப்புடன் நம்முடைய திறமைகளை ஒருங்கிணைத்து ஐக்கியத்துடன் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில், வீட்டில், சமுதாயத்திலே நிலைநாட்ட. அதுதான் இந்த முழு கோர்ஸும் கூட, 8 நாள் கோர்ஸ் கூட இதுதான். இந்த தீனை புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நெறி என்ற கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்ளுங்கள். மதம் என்ற ரீதியிலே அதை புரிந்து கொள்ளாதீர்கள், நெறி என்ற கண்ணோட்டத்தில், மார்க்கம் என்ற கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மார்க்கம் எப்படி வாழ சொல்கிறதோ அப்படி வாழுங்கள், சொல்லாலும் வாழுங்கள், செயலாலும் வாழுங்கள். இப்பொழுது அந்த தீனை தனக்கு மட்டும் உரித்தவர்களாக மாற்றாமல் இவ்வையகம் அனைவரும் பெற வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே நீங்கள் உழையுங்கள், அதற்கு இணைந்து பாடுபடுங்கள். இவை அனைத்தும் இதனுடைய திருப்பொருத்தத்தக்க இருக்கட்டும். இந்த பாடங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன் கொண்டு வரும். ஆக இகாமத்து தீன், தீனை நிலைநாட்டுதல். எப்படி இகாமத்து ஸலா இருக்கின்றதோ தொழுகை நிலைநாட்டுதல், அப்படி இகாமத்து தீன் இருக்க வேண்டும். இகாமத்து ஸலாவை நன்றாக புரிந்திருக்கின்றோம். அங்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கும், ஒரு இமாம் இருப்பார், ஒரு முஅத்தின் இருப்பார், ஒரு நிர்வாகம் இருக்கும், அது அந்த இடம் தூய்மையாக இருக்கும், அதுக்கு ஒரு பொருளாதார ஏற்பாடு இருக்கும், அங்கு ஒழு செய்வதற்கான ஏற்பாடு இருக்கும், அங்கு 5 வேளை பாங்கு சொல்லப்படும், அதற்கான முழு ஸ்ட்ரக்சர் அங்கு இருக்கின்றது, முழு கட்டமைப்பு அங்கு இருக்கின்றது. அப்படி இந்த தீன் சொல்லுகின்ற கல்வி முறைமை, பொருளாதார முறைமை, அரசியல் முறைமை, குடும்ப வாழ்க்கை, தனிநபர் ஒழுக்கம் முழுமையாக நிலைநாட்டப்பட வேண்டும். எப்படி தொழுகையை நாம் நிலைநாட்டுவதற்காக ஒரு ஸ்ட்ரக்சர் செட்டப் இருக்கிறதோ அப்படி நம்முடைய கல்வி கூடங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய நீதிமன்றங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய பாராளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் இறை வழிகாட்டல், இறையுடைய திருப்தியை நிலைநாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிநபர் குடும்பங்கள் இறை வழிகாட்டப்படி இருக்க வேண்டும். அந்த தனிநபரின் தொடங்கி, குடும்பத்தின் தொடங்கி, சமூகத்திலிருந்து விரிந்து நாட்டுக்கு சென்று உலகம் வரை போய் சேர வேண்டும். எவ்வளவு பெரிய பணிங்க இது, எவ்வளவு பெரிய குறிக்கோள் இது. இந்த குறிக்கோளுக்காக தான் நபிமார்கள் வந்தார்கள், இதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில சமூக சேவர்கள் நாம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சில உரிமைகளை பெற்று தந்துவிட வேண்டும், ஒரு சில வணக்கங்களை மட்டும் நிலைநாட்ட வேண்டும்,
வெறும் ஒரு பகுதியை மட்டும் நாம் சரி செய்ய வேண்டும், அதற்காக இந்த உம்மத் எழவில்லை, அதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. முழு வாழ்க்கையும் வழிபாடாக மாற்றி விடுங்கள், அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகை தந்தார். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஹுவல்லஸீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அந்த அல்லாஹ் தான் இந்த தூதரை அனுப்பினான், நேர் வழி, நல்ல பண்புகள், ஒழுக்கங்கள், தீனுல் ஹக்கை கொடுத்தான், நேரு வழியை கொடுத்தான். எதற்கு கொடுத்தான்? லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லி. உலகத்தில் இருக்கும் அனைத்து போலி மார்க்கங்களை விட இந்த மார்க்கம் உயர்ந்து விட வேண்டும். கமாண்டிங் பொசிஷன்ல விட வேண்டும். இதனுடைய சட்டங்கள் தான் நடைமுறையை வர வேண்டும். வலவு கரிகள் காக்கிறோம், நிராகரிப்பார்கள் எவ்வளவு இருக்கார்கள். அண்ணலார் இதை செய்தார்களா இல்லையா? 23 ஆண்டுகள் முழுமையாக தீன் நிலைநாட்டப்பட்டது. ஹலால், அதுதான் அல்லாஹ் சொன்னது. அது எல்லாம் அல்லாஹ் சொன்னானோ அது ஹலாலாக்கப்பட்டது. நீங்கள் நேசிக்கின்ற மது அல்லாஹ் விலக்கி இருக்கின்றான், ஹராம், அதுக்கு சட்டம் வந்தது, ஹராமாக்கப்பட்டது. நீங்க விரும்புகின்ற வட்டி அல்லாஹ் விரும்பவில்லை, ஹராம், ஹராமாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக இந்த தீனை நிலைநாட்டினார்கள். இது எப்போது நடக்கும்? நாம் அறிய மாட்டோம். ஆனால் ஒரு துளி என்னுடைய பங்களிப்பது இருக்க வேண்டும். ஏனென்றால் மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டும். அதற்காக இந்த இயக்கத்தில் நான் இணைய வேண்டும், இணைந்திருக்கின்றேன். இந்த சிந்தனை தெளிவாக இருக்கும். மீண்டும் இயக்கம் ஏன், எதற்கு, புத்தகத்தில் பாருங்கள். முதன்மை இலக்கு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். இந்த தீனை வாய்மையுடன் ஏற்று புரிந்து வாழ்ந்து நிலைநாட்டுவதுதான். மற்றவெல்லாம் அடுத்த கட்டத்தில் தான் வருகின்றன. ஆக இந்த முழு உழைப்புக்கு பின்னணியில் எனக்கு என்ன கிடைக்கும் என்றால், இறை ஒப்பும் மறுமை வெற்றி பெறுவதை குறிக்கோளில் நோன்பால் தூண்டுகோள். எதற்காக நான் உழைக்கின்றேன்? நான் என்னுடைய வேலை உண்டு இருக்கலாமே. காமத்தை தீன் என்ற பணியை செய்யும் போது அல்லாஹ்வுடைய ஒப்பு பெற வேண்டும், மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம்தான், முதன்மை நோக்கம், ஒற்றை நோக்கம்தான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. ஆக குறிக்கோள் பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு முன் எடுத்து வைத்தேன். நிலைநாட்டுதல் என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தீன் என்றால் என்று புரிந்து கொண்டீர்கள். தீனை நிலைநாட்டுதல் என்றால் என்ன புரிந்து. கடைசியாக பிரிவு 5, கோட்பாடு புரிந்துவிட்டது, குறிக்கோள் புரிந்துவிட்டது. என்னுடைய மன இச்சைப்படி வழிமுறையை நான் வகுக்க முடியாது. வழிமுறையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிமுறை தான் இருக்க வேண்டும். ஜமாத் இஸ்லாமி தன்னுடைய வழிமுறையை இவ்வாறு தன்னுடைய அமைப்புக்கு சொல்லி இருக்கின்றது. சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனும் நபி வழியும் சுன்னத்தும் ஜமாத்தினுடைய செயல்பாட்டின் அடிப்படைகளாகும். டாக்குமெண்டட், ஆதாரபூர்வமான வார்த்தைகள். குர்ஆனும் பெருமானாருடைய வாழ்க்கையும் சுன்னத்தும் நம்முடைய இகாமத்து தீன் இந்த பணிக்கு செயல்பாட்டிற்காக அடிப்படையாக இருக்கும். இந்த தீனை நாம் எப்படி நிலைநாட்டுவோம் என்றால், எவ்வாறு குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கின்றது அவ்வாறு, எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினார்களோ அவ்வாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜமாத்தின் செயல்கள் அனைத்தும் ஒழுக்க வரம்புகளுக்கு உட்பட்டவாக இருக்கும், புரிந்து கொள்ளுங்கள். இது நபியுடைய முறைமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய காலகட்டத்திலும் ஒழுக்க வரம்புகளை மீறவில்லை. நாமும் மீற மாட்டோம். அதனால் எவ்வளவு பயன் பெற்றாலும் சரி, கிடைத்தாலும் சரி, ஒரு சின்ன ஒழுக்க வரம்புகளுக்கு மீற செயல் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போது அது நமக்கு தேவையில்லை. அது வெற்றியிலே அது தோல்வி என்று நாம் சொல்லுவோம். ஆகவேதான் நாம் அவசரப்படுவதில்லை. மக்கள் கேட்பார்கள், எங்கே உங்களுடைய விரிவாக்கம்? இந்த வரம்புகளுக்குள் தான் நாம் இருந்திருக்கோம்.
ஏனென்றால் ஜமாத்தில் நாம் இணைந்தது நம்முடைய மறுமேட்டுக்காக தவிர தவறான வழிமுறைகளை பின்பற்றி ஈவன் ரிசல்ட் வந்தாலும் இங்கு வெற்றி அங்கு தோல்வி என்று ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவோம். தனது குறிக்கோளை அடைவதற்கு ஜமாத் அமைதியான ஆக்கக்கரமான வழிமுறைகளை மேற்கொள்ளும். நல்ல முக்கியமான புள்ளி இது. தீவிரமான போக்கு, நீதியை உண்டாக்குவது, ஒழுக்க வரம்புகளை மீறுவது, அமைதியை குலைக்கின்ற செயல்களை செய்வது, டெஸ்ட்ரக்டிவ் நாசகரமான வேலைகளை செய்வது, இவையெல்லாம் நம்முடைய அணுகுமுறை அல்ல. இவையெல்லாம் அதனால் எவ்வளவு நன்மை கிடைக்கலாம் என்று நாம் நினைத்தாலுமே சரியே, நாம் செய்ய மாட்டோம். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, ஜமாத்துடைய வழிமுறை மிக தெளிவாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறை தான், குர்ஆன் சொன்ன வழிமுறை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த கோணத்திலே தான் நம்முடைய வழிமுறை இருக்கும். அழைப்பின் வாயிலாகவும் கருத்து பரப்புவதின் வாயிலாகவும் மக்களின் சிந்தனையையும் நடத்தி சீரமைப்போம். இந்த இகாமத் தீன் என்ற கருத்தை எப்படி உருவாக்குவோம் என்றால், மக்களுடைய கருத்தை உருவாக்கும். மக்களுடைய கருத்தை எவ்வாறு உருவாக்குவோம் என்றால், அழைப்பின் ரீதியாகவும் கருத்து பரப்புவதன் மூலமாகவும். இப்போது புரிகின்றதா? ஏன் சமரசம், ஏன் மானுட வசந்தம், ஏன் IFT, இவையெல்லாம் கருத்தை உருவாக்குகின்ற சாதனம். இந்த கருத்தின் மூலம் ஏன் நம்முடைய வாராந்தர இஷ்டமா, ஏன் அழைப்பு பணி, ஏன் சந்திப்புகள், நம்மிடம் ஒரு செய்தி இருக்கின்றது, ஒரு கருத்து இருக்கின்றது, நாம் பரப்ப வேண்டும், மக்கள் வரை சேர்க்க வேண்டும். மக்களுடைய சிந்தனை சொல்லும் போது இங்கு முஸ்லிம் அல்லாதாரும் முஸ்லிம் இருவரும் இருக்கின்றார். அது இருவருக்கும் நம்முடைய அழைப்பு இருக்கின்றது, இருவரிடமும் செய்தி இருக்கின்றது, இருவருக்கும் நாம் எட்டி வைக்க வேண்டும். அந்த அழைப்பு நம்முடைய முதன்மை பணி. மீண்டும் அந்த புத்தகத்துக்கு சென்று விடுங்கள். இயக்கம் இருக்கின்றார். குறைந்தபட்ச பணி என்ன? ஏவல், அதாவது பலாக், எத்தி வைத்தல், தாவத், அழைப்பு விடுத்தல். மிக அழகிய முறையில் அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கேட்குமா? விவேகத்தை கொண்டு அடையும். விவேகத்தை புரிந்து கொண்டோம் பாடங்கள். மௌஇஸத்தில் ஹஸனா, சிறந்த நடத்தையுடன் அடையுங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், ஏதாவது காரணங்களால் வாக்குவாதம் வருகிறதா, சிறந்த முறையில வாக்குவாதம். வரம்பு மீறாதீர்கள், ஒழுக்க வரம்புகளை மீறாதீர்கள். உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய அந்த உரையாடலையும் கட்டுப்பாடுக்குள் கொண்டு வைத்து பேசுங்கள். இவையெல்லாம் ஜமாத் நமக்கு கொடுக்கின்ற பயிற்சியாக இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வாறு நாட்டின் கூட்டு வாழ்வில் தான் விரும்பும் தூய்மையான புரட்சியை கொண்டு வருவதற்கு பொதுமக்களின் கருத்தை சமநிலைப்படுத்தும். நாம் கருத்தின் வாயிலாக, அழைப்பின் வாயிலாக மக்களை புரிய வைத்து, 75 ஆண்டுகளுக்கு முன் தெரியாமல் இருந்த மக்கள் எத்தனை லட்சங்கள் தெரிஞ்சிருக்கிறார்களா? காரணம் என்ன? அழைப்பின் மூலமாக, கருத்து பரப்புவதன் மூலமாக. உங்கள் வரை, என் வரை இது எப்படி சேர்ந்தது? அழைப்பின் மூலமாக, கருத்து பரப்புவதன் மூலமாக. இது ஒளி பரவும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நாம் அனைவரும் உழைத்தால் வேகமாக பரவும். ஆனால் வரம்புகளை நாம் மீற மாட்டோம், அமைதியை குலைக்க மாட்டோம், பீதியை உண்டாக்க மாட்டோம். வரம்புகளுக்கு இருந்து வாழ்வோம். எதை வழிகாட்டல் படி வாழ்வோம்? அண்ணலாருடைய வழிகாட்டல் படி வாழ்வோம். இவ்வாறாக என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எந்த ஜமாத்தினுடைய ஊழியர்களாக, அபிமானிகளாக, உறுப்பினர்களாக இருக்கின்றோமோ அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக கடைசி பாடமாக நாம் எடுத்துக்கொண்டோம். ஜமாத்துடைய அகீதாவுடைய விளக்கம், குறிக்கோளின் விளக்கம், முறைமையின் விளக்கம். இதை படித்து புரிந்த மக்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து நீங்கள் தெளிவுபெற்றுக் கொள்ளலாம். இதில் உங்களுக்கு மனப்பூர்வமான ஆதரவு இருந்து, புரிதல் இருந்தால், அபிமானிகளாக இருக்காதீர்கள், ஊழியர்களாக மாறுங்கள். ஊழியர்களாக இருக்காதீர்கள், உறுப்பினர்களாக மாறுங்கள். இந்த போட்டி களத்திலே நாம் முன்னேற வேண்டும், உயர வேண்டும். இந்த பணி
உயர வேண்டும், செழிக்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்றால் நான் முன்னால் வர வேண்டும். ஆனால் புரிதலுடன் வர வேண்டும், தெரிந்து வர வேண்டும், புரிந்து வர வேண்டும். அந்த புரிதலை, அந்த தெளிவை தான் இந்த கோட் உங்களுக்கு முன்னர் தெரிவிக்கிறார். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக உங்களையும் நம்மையும் இணைய வைத்தான். ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தான். நேரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். லாக்டவுன் அது நம்மை முடக்கி போடவில்லை, மாறாக நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கோர்ஸ் மூலமாக கொடுத்தது அல்லாஹ்வுடைய கிருபையால். ஆக இந்த கோர்ஸிலே எவையெல்லாம் அல்லாஹ்வின் உதவி மூலமாக அது வெற்றி கொடுத்ததோ அதுக்கு புகழக்குரியவன் அந்த ரப்புல் ஆலமீன். அதற்கு முழு சொந்தக்காரன் அவன்தான். அவனுடைய உலகம், அவனுடைய தீன், அவன் கொடுத்த இந்த தொழில்நுட்ப சாதனங்கள், அவனுடைய அடிமை, அவனுடைய மொழி, அவன் கொடுத்த உடல் உறுப்புகள் இதை பேச வைத்தன, இதை புரிய வைத்தன. இது அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். ஆக வல்ல இறைவன் இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானா? வல்ல இறைவன் இந்த கோர்ஸை ஏற்றுக்கொள்வானா? இதற்கு எடுத்த முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானா? முழு ஈடுபாடுடன் பங்களிப்பு கொடுத்த உங்கள் அனைவரையும் அவன் ஏற்றுக்கொள்வான். இதன் மூலமாக நம்மளுடைய புரிதலையும், இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் உயர்வையும் கொடுப்பானாக, புரிதலை அதிகரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மீதமுள்ள வாழ்க்கையை வீணடிக்காமல் நாம் இந்த நேரத்தை, இந்த திறமைகளை, இந்த வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு ஒரு இயக்கத்தில் இயங்கி பணி செய்யும் தௌஃபீகை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி